சூரியநாதம் கூறுவது சுழலிநாதம் ஆக்கும் வித்தைகள். தொடர் 10. தொல்காப்பியம் கூறும் 1601 குறிப்பு தசநாடி சுருங்க. தொடக்கம் எழுத்துக்கள் கூறுவது அஷ்டாங்க யோகத்தில் பிராணாயாமம் செய்யும் உடலில் ஒலி எழுப்பும் 8 அங்க சக்திகள், பால் நிறமான இந்திரிய சக்திகள் ஒலிப்பது. உடல் சக்திகள் 96 தத்துவம். அதில் இயங்கும் தசநாடி சுருங்குதல். சூடு சக்தியில் அதற்கு எழுத்து ஒலிப்பது. கூறுவது தொலிக்குள் நடக்கும் செயல் அறத்துப்பால். அறமென்றால் உடல், பால் சூரிய நிறமான வெள்ளை நிறப்பால் நாதம். அவற்றுள் ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ அப்பால் 5 ஓரளவு இசைக்கும் என்பர். இது வாயு சுவாசம் இழுப்பதினால் சங்கில் கூடி இறங்குவதன் மூலம் நாம் உயிர் வாழ்வதில் சங்கில் ஒலி. ஏ இன் வாயு எழுத்து ஒலி. கண்ணில் கீழ்ப்பாகம் பா உடல் எங்கும் ஓடுவது வாயு எழுத்து ஒலி. ர அக்னி உடல் சூடு. புள்ளி எழுத்து இசைந்த பண்ணெழுத்தில் வரும் சிவவாக்கியர் 10 வார்த்தையில் கூறுவது. அது கொப்பில் கொடி என்பது ஒன்றை அதன் செயல். இர் என்பது ஒன்றை பாதியாக்குவது. உடல் கூற்றில் உடல் பாதி சூடு பாதி. இது 1001 குறிப்பு கூறுவது தசநாடி சுருங்கும் தத்துவம் பொருள் கூறுகிறது. இவற்றுள் நீர் சக்தி உடலாயதில் உள்ளில் நாம் பேசும்போது ஆ என்ற எழுத்து ஒலி எழுப்புவது அன்னக்குடலுக்குள் நின்று அன்னக்குடலான வயிற்றில் கேட்கும் திருத்தமிழ் ஒலி கூத்து. அதுதான் ஓரி எழுத்துக்களில் ஓரொரு எழுத்தும் கூறுவது. உடலின் நாடி நரம்புகள் தசநாடி செயலால் இயங்கப்படும் நாடி துடிப்புடன் இயங்கும் ஒலி எழுத்து கூறும் ஒலிக்கு காரணம். அதில் 2ஆம் எழுத்து ஈ. உயிரெழுத்தில் 2ஆம் எழுத்து அ அ குறில் இ குறில். இந்த குறில் எழுத்து ஒலி நீர்க்குடலில் கேட்கும். ஊ எழுத்தொலி நெஞ்சில் கேட்கும். ஏ எழுத்து ஒலி சங்கில் தொண்டைக்குள் கேட்கும். ஓ எழுத்து ஒலி நெற்றியில் கேட்கும். அப்போது இந்த ஓசைகள் அந்த இடம் விட்டு மாறாது. ஆ என்றாலும் மாறாது. இடம் விட்டு இடம் மாறுவது. ந என்ற எழுத்து பேசும்போது தொண்டைக்குள் இருந்து சங்கு வழி கண்ணின் கீழ்ப்பாகம் கேட்கும் ஒலி ந. அதன் தொடக்கம் சங்கு. அது வாயு எழுத்து 16 1. அது எங்கு முடிகிறதோ அந்த இடம் தேவையில்லை. தொடக்க இடம் முடிவு சங்கிலிருந்து அந்த ஒலி இங்கே கேட்பது. எழுத்தொலி நெற்றியில் கேட்கும் ஒலி எந்த நிலையிலும்
ஓரொரு ஸ்தானத்திலும் கேட்பது இடம் விட்டு மாறாது. இந்த 5 எழுத்துக்கள் இப்படி கூறும் எழுத்தொலி செயல் புரிய நீங்களும் வேண்டும். பலமுறை பேசுவதில் பலன் கிடையாது. ஒவ்வொரு பொருளும் கூறும்போது அதை உங்களில் செயல்படுத்தினால் புரியும். உலகத்திற்கு எடுத்துக்காட்ட உங்களால் முடியும். முதலில் இப்படி கூறும்போது அரிதாக தோன்றும். ஆனால் ஒரு எழுத்து புரிந்தால் மற்ற எழுத்துக்கள் தத்துவம் புரிய கடினம் கிடையாது. இப்படி புரிந்தால் என்னை விட அறிவாளி நீங்கள்தான். ஓலை எழுத்து கற்கள் அப்படி 5 எழுத்து ஒலி பிறப்பிடம் புரிந்தால் மிச்ச எழுத்துக்கள் சொந்தமாகவும் புரியலாம். இப்படி இன்று ஏது மொழி கூறுகிறது? பாரதத்தில் சமஸ்கிருதம் ஒன்றாம் மொழி என்று கூறும்போது இப்படி எந்த ஒரு செயல் தத்துவமாக கூறாது. வீட்டிற்குள் ஆண்கள் பேசும் மொழி, அது இவர்கள் தனியாக வைத்தது. அந்த சகஸ்ர நாம ஒலி அதை இவர்கள் தன் இச்சைக்குள் ஆக்கி வைத்து விட்டார்கள். இப்படி பார்க்கும்போது சமஸ்கிருதம் எந்த அளவிற்கு என்று உங்களால் புரிய முடியும். அது படித்தவர்களுக்கும் புரிய முடியும். ஓலைச்சுவடிகள் கூறுவது உண்மை. இன்று ABCD அர்த்தம் படித்து அவர்கள் அரசு வேலைகளில் இருந்து அவர்கள் புரியாதது உடனே இல்லாமல் ஆகிவிடும். ஆனால் நீ பேசுவது அவர்கள் கூறும் தமிழிலிருந்து நீ பேசுவது, நீ பேசாமல் இரு. இவர்களை ஏன் அவர்கள் சும்மா எழுதி வைத்தார்கள்? காரியமாக பேசி நீ பணம் தட்டுகிறாய். அவர்கள் ஒரு காசுக்காக செயல்படவில்லை, உடல் கூத்து வடிவத்திற்காக எழுதிய எழுத்து. இப்படி கூறுவதில் உடல் வடிவ எழுத்துக்கள் உங்களில் எங்கிருந்து ஒலிப்பது என்று தோன்றும். உண்மையான சத்தியம் நாடி நரம்புகள் செயலில் நடப்பது. அது எழுத்தொலி, திருத்தமிழ் எழுத்து ஒலி ஆனால் புரியும். இந்த 5 இடம் ஒலிக்கும் எழுத்துக்கள் புரிய மதத்தில் நின்று புரிதல் கடினம், ஜாதியில் நின்று கடினம், மொழியில் நின்று கடினம். மனிதனாய் உள்ளவர் எதை செய்தாலும் அதை நன்கு உணர்ந்து செயலாற்றுபவர்கள் பருவம் மாறும்போது அவர்களுக்கு புரியும். பக்குவதையில் சிந்திப்பார்கள். இப்போது 1ஆம் வயது முதல் 60 வயது வரை யார் செய்தாலும் அவருக்கு அவர் தன் நிலை பெருமையடைய தோற்றுவிப்பார்கள். அந்நிலையில் 2025 அக்டோபரில் தமிழ்நாடு அரசு மதசங்க மாநாடு நடத்தியதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த கிறிஸ்தவ பாதிரி இன்றைய அரசின் மத சங்கம் மாநாட்டு நடத்தியதில் அவர் கூறியது, நான் பிரசங்கம் 24ஆம் வயதில் திருச்சபையில் முதல் பிரசங்கம் பிரசங்கித்து விட்டு ஓய்வெடுக்கும் ரூமில் இருக்கவே அன்று ஒரு இடத்தர வயதோர் என்னை அழைக்க, என்ன விஷயம் என்று கேட்க,
நாங்கள் வீட்டு அவதி, நோய் அவதி, வாழ்க்கை அவதிப்பட்டு நிம்மதி கிடைக்க தேவாலயம் வந்தோம். பிரசங்கம் கேட்டு எதுவென்றும் மனதிற்கு தென்படவில்லை. அம்முறை கேட்க எங்களுக்கு கடினமாகும் என்று கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் போனது என் மனதை அன்று வாட்டிய இளம் பருவம். நான் பல நாடுகளில் போயிருக்கிறேன், பல நூல்கள் படித்திருக்கிறேன். தமிழில் சித்தர்கள் நூல்கள் பல பேர்கள் கூறி இன்று 57 வயதாகிறது. இன்று இங்கு என் சொந்த கருத்தாய் மத இணக்க மாநாட்டில் கூறுவது, தெய்வம் ஒன்று என்று தனிமையில் கிடையாது, தனிமையில் உண்டு என்று பேசுபவர்களில் நானும். ஆனால் அதைப்போல் முட்டாள் வேறு கிடையாது. நான் இப்படி கூற காரணம், இந்து என் தகப்பன் மதம். என் தகப்பனார் என் அம்மா கழுத்தில் தாலி கட்ட கிறிஸ்தவ ஆலயத்திற்கு அன்று வந்தார். இன்றை வரவுமில்லை. அவர் இந்துவாகவே இருந்து இந்துவாகவே வாழ்ந்து மரித்தார் என்று கூறுவதன் காரணம், நான் பல நூல்கள் படித்து அதை ஆராய்ந்து அர்த்தம் எனக்கு கிடைத்தது. இப்படி அவர் இன்று என் தெய்வம் எங்கள் தெய்வம் என்று கூறுபவர்களில் இந்தியாவில் இப்படி கூறியதற்கு ஜாதி மதம் விட்டு தன் மனது கூறியது, அதை வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் நான் கூறினேன், தெய்வம் சக்தி, தனிமை கிடையாது, சக்தியாய் பறந்து விரிந்து எவர்க்கென்றும் உள்ளது என்று என் பேச்சுகளிலும் அதைத்தான். ஆனால் அவர்கள் அர்த்தம் கூறினார்கள். நான் இங்கு கூறுவது தமிழ் திருத்தமிழில் அதன் தத்துவம் எப்படி என்று கூறுவது. வேறு ஒருவரை அடிமைப்படுத்தி கூறுவது கிடையாது. அது ஒன்றே தெய்வம், தனிமை இல்லை. சக்தியான விருமையை தனிமையாக்கும் வழி சித்தர்கள். அது சூரியநாதம். சூரியநாதத்தை சுடலை நாதமாக்கினால் கிடைப்பது. மதம் இங்கு உருவாக பிற நாட்டுக்காரர்கள் வியாபாரத்திற்கு வருவதற்கு முன்பு மதம் கிடையாது. மதம் மாற காரணம் ஜாதி கொடுமையினால் மதம் இன்று மாறியது. மதம் என்பது 6 வகையான உடல். அதில் மதம் உண்டு. அது காமம், குரோதம், மதம், கோபம், மதம், மால்சல்யம் இப்படி வருவதில் நம்மில் அந்த மதம் ஒவ்வொருவரிலும் ஆட்டி படைக்கிறது. அதனால் மனிதன் எறும்பு ஆகாரம் சேகரிப்பது கண்டு மனிதன் மனது வளர்ந்து இன்று ஆகாசம் எட்டி பார்க்கிறது. அறிவின் வளர்ச்சி அது எந்த நாடாக இருந்தாலும் மனித வர்க்கம் செய்வது. அந்த அறிவு மதம் 6 பகையால் வருவது. அதுவும் ஒரு பங்கு. கூடினால் ரொம்ப மோசம், குறைந்தால் அது ரொம்ப மோசம். பக்குவமாக இருக்க வேண்டும்.
அதை அந்த மதத்தை மாற்றி அமைப்பது எழுத்தொலி, அஷ்டாங்க யோகம், அதன் செயல் புரியும் உடல். இது கொஞ்சம் கொஞ்சமாக அதன் வழிகளில் 36 தத்துவ கணக்குகளில் அதை குலைத்து பிரித்து விரித்து நெறித்து பாகப்படுத்தி சித்தாக்கி வித்தை விளையாட்டு ஆக்கி அஷ்ட சித்துக்கள் ஆக்கியவர்கள் ஊக்க உடலை ஏக்கறுத்து ஏத்தி மூக்கறுத்து சுவாசம் வென்று வாய் ஒட்டி ஆகாரம் அழற்றி உடல் தளர்த்தி இந்திரியம் வென்றவர்கள் கதை கூறுவது திருத்தமிழ் ஒன்றே. அதை புரிதல் அநேகம் மகிழ 49,000 ஓலைச்சுவடிகள் தஞ்சாவூரில் உண்டு. அதில் நீங்கள் ஏது படித்தாலும், இனி படிக்காமல் இருந்தால் படிக்க வேண்டும். அறிவு அநேகம், இது பக்தி அறிவு. சப்ஸ்கிரைபு ஒன்று வேண்டும், லைக்கு உங்கள் நண்பர்கள் குழுக்களில் பகிர்தல் வேண்டும். நீங்கள் ஆதரவு தருவது லைக்கில் கூடும். அதுவும் கூடாமல் நீங்கள் இதை புரிந்து 10 நிமிட நேரம் உங்கள் நண்பர்களுடன் பேசுவது நன்றி.